தேவா அப்படிங்கிறது வாரியார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. வேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது போர்க்குணம் கொண்டவங்கன்னு சொல்லக்கூடியது. இவங்கள பொறுத்த வரைக்கும் எதையுமே போராட்டம்னு வந்துட்டா, அதை போராடி ஜெயிக்கக்கூடிய சூழல்கள் வந்து எப்படி இருந்தாலுமே, அந்த சூழல்களை வந்து தனக்குரியதாக மாற்றக்கூடிய ஒரு உழைப்பின் மூலமாக, உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்க வந்து விரும்பக்கூடியவங்களாக, உழைப்பை விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறதுனால, சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை வந்து போராடி வெற்றி கொண்டு அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வீடு வாசல் வாகனங்கள் நிச்சயமாக உண்டு. அதே போல நல்ல வாகனங்களும் உண்டு. வேலையாட்கள் இவங்களை தேடி வருவாங்க. கோகுல் அப்படிங்கிற பெயர் வச்ச நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? கோகுல்ங்கிறவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்ப நிலையிலேருந்து கடைசி வரைக்கும் இவங்க வாழ்க்கை வந்து பலவிதமான ஏற்ற இறக்கங்களை சந்தித்ததாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்னது ஒரு சின்ன லெவலில் இருந்தாங்கன்னாக்கா மிகப்பெரிய லெவலில் அடைவாங்க. அதே போல் மிகப்பெரிய லெவலில் இருந்தாங்களா அந்த சின்ன லெவலில் கொஞ்சம் நாச்சும் அனுபவிச்சுட்டு தான் இவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் செல்வந்த நிலை உண்டு. செல்வந்த நிலை இருந்தாலும் ஏழ்மை நிலையை ஒரு காலகட்டத்தில் அனுபவித்து திருப்பியும் செல்வந்த நிலைக்கு இவங்க அடைஞ்சிருவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கம்யூனிகேட்டர்ஸாக இருப்பாங்க. யார்கிட்ட வேணாலும் எந்த தரத்தில் இருந்தாலும் லேபர்ட்டையும் நல்லா பேசுவாங்க. பெரிய ஹை அண்ட் அஃபிஷியல்ஸ்லேயும் நல்லா பேசுவாங்க. பெரிய அமைச்சராக இருந்தாலும் நல்லபடியாக பேசுவாங்க. பெரும்பாலும் இந்த ரீதியான அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பார்ப்பா என பேர் சொல்லி கூப்பிட்டார் அவர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஞாபக சக்தி கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. ஜீங்கிற எழுத்து கொண்டவங்க. கடைசி வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வயசான கட்டத்துலேயும் இப்போ உதாரணத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாது. கடைசி வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் இவங்களே உழைச்சி இவங்களே வந்து ஏதாவது ஒரு உழைப்பு பண்ணக்கூடிய சூழல் உருவாகும். இவங்க வந்து பணத்துக்காக செய்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஒரு சூழல் வந்து உழைப்பு கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக விரும்பும்.